மீண்டும் திமுக தான். விஜயின் தாவேக்கவால் ஸ்டாலினுக்கு ஜாக்பாட், அதிமுகவுக்கு ஷாக். டேட்டா பாருங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் என்ட்ரியால் திமுக, அதிமுக கூட்டணிகள் கலங்கி போய் உள்ளன. இந்த நிலையில்தான் விஜய் எவ்வளவு ஓட்டுகள் பெற்றால் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும், எவ்வளவு ஓட்டுகள் பெற்றால் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்பது பற்றி என்டிவி செய்தி நிறுவனம் முக்கிய விஷயத்தை தெரிவித்துள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி மொத்தம் 45.8% ஓட்டுகளை பெற்றது. அதிமுக கூட்டணி 39.7% ஓட்டுகளை பெற்றது. மற்றவர்கள் 14.5% ஓட்டுகளை பெற்றனர். திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு இடையேயான ஓட்டு சதவீதம் 6%ஆக இருந்தது. இந்த நிலையில்தான் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் உள்ளது. அதிமுக இழந்த ஆட்சியை கைப்பற்ற துடித்து வருகிறது. இவர்கள் 2 பேருக்கும் பெரிய தலைவலியாக விஜயின் தாவேக்க உள்ளது. இதனால் அவர் யாருடைய ஓட்டை பிரிப்பார், எவ்வளவு ஓட்டு பெறுவார், அது தேர்தலில் யாருக்கு சாதகம் பாதகமாக மாறுகிறதோ என்று பல கேள்விகள் உள்ளன. இந்த நிலையில்தான் என்டிடிவி செய்தி நிறுவனம் விஜயின் தாவேக்க பெறும் ஓட்டை மையப்படுத்தி சி ஓட்டர் கணிப்பு நிபுணர்களுடன் சேர்ந்து சில முக்கிய விஷயத்தை தெரிவித்துள்ளது. சி ஓட்டர் சர்வேயின்படி பார்த்தால் இந்த முறை தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 41%, அதிமுக 38%, தாவேக்க 14% வரை பெறலாம். மற்றவர்கள் 7% வரை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் விஜய் அதிகபட்சமாக 14% வரையும், குறைந்தபட்சமாக 8% வரையும் வாக்கு பெறலாம் என்பதை என்டிடிவி கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அதோடு இந்த ஓட்டு சதவீதத்தை கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகளுடன் ஒப்பிட்டு கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் 8% முதல் 15% வரை பெற்றால் அது திமுக, அதிமுகவை எப்படி பாதிக்கும் என்பது பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தாவேக்க 8% வாக்குகள் பெறும் பட்சத்தில் 2% வாக்குகள் திமுகவிடமிருந்தும் 4% வாக்குகள் அதிமுகவிடமிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்லலாம். இது நடக்கும் பட்சத்தில் திமுகவை விட அதிமுகவுக்குத்தான் அதிக பாதிப்பு ஏற்படும். அதன்படி திமுக கூட்டணி 173 இடங்கள் வரை வெற்றி பெறலாம். அதே சமயம் அதிமுக கூட்டணி வெறும் 61 இடங்களை மட்டுமே வெல்லும். அதே வேளையில் தாவேக்க 8% ஓட்டுகள் பெறும்போது திமுகவிடம் இருந்து 4% ஓட்டுகளையும் அதிமுகவிடம் இருந்து 2% ஓட்டுகளையும் பெறுவதாக வைத்துக் கொண்டாலும் அது திமுக கூட்டணிக்குத்தான் சாதகம். இந்த சமயத்தில் திமுக கூட்டணி 142 தொகுதிகளிலும், அதிமுக 92 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். இதனால் தாவேக்க 8% வாக்குகளை பெற்றால் திமுகவுக்கு சாதகமாக மாறி ஆட்சியை தக்க வைக்க உதவும். அதே வேளையில் விஜயின் தாவேக்க 10% வாக்குகள் பெறுவதாக வைத்துக் கொள்வோம். இதில் அதிமுகவிடம் இருந்து 5.6%, திமுகவிடம் இருந்து 2.4% ஓட்டுகளும், மற்றவர்களிடமிருந்து 2% செல்லும் பட்சத்தில் திமுக 176 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். அதிமுக 56 தொகுதிகளில் சுருங்கலாம். அதே வேளையில் தாவேக்கவின் 10% ஓட்டில் திமுகவிடம் இருந்து 5.6% வந்தாலும், அதிமுகவிடம் இருந்து 2.4% வந்தால் திமுக கூட்டணி 130 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி 104 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதே சமயம் தாவேக்கவின் 10% வாக்கு 12%ஆக உயரும் பட்சத்தில் 8% திமுகவிடமிருந்தும் 2% அதிமுகவிடமிருந்தும் கிடைத்தால் அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிமுக 127 தொகுதிகளிலும், திமுக 107 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதே வேளையில் விஜயின் தாவேக்க 14% ஓட்டுகள் பெறும் பட்சத்தில் அதில் 8.4% அதிமுகவிடமிருந்து வந்தால் அது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு பெரும் வெற்றியை உறுதி செய்யும். இந்த சூழலில் அதிமுக 51 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும். அதே வேளையில் தலைகீழாக 14% வாக்குகளில் 8.4% திமுகவிடமிருந்து வந்தால் திமுக 119 தொகுதிகளிலும், அதிமுக 115 தொகுதிகளிலும் வெற்றி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாவேக்க 12% பெறும். அதில் 8% திமுகவிடமிருந்தும் 2% அதிமுகவிடமிருந்தும் கிடைத்தால் அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிமுக கூட்டணி 127 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 107 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. இந்த ஒரு கணக்கீடு மட்டும்தான் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது. மற்றபடி விஜயின் தாவேக்கவின் 8%, 10%, 14% உள்ளிட்டவை திமுகவிற்கு தான் சாதகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.